சரி, ஓகே. உபாசனை தெய்வம் என்ன கேள்வி? உபாசனை தெய்வமாக இந்த ஜாதகர் வந்து எந்த தெய்வத்தை வந்து பிடிச்சா அவங்க வாழ்க்கையில முன்னேற முடியும்? சரி, ஓகே. உபாசனை தெய்வம்னா என்ன? யார் வேணாலும் சொல்லலாம், கிளாஸ்ல இருக்க எல்லாருமே. சார், லக்னத்துக்கு 11ஆம் வீடாக வரக்கூடிய தெய்வம் தான் சார் உபாசனை தெய்வம். ஓகே, வேற மற்றவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்களா, சொல்லுங்க பார்க்கலாம். உபாசனை தெய்வம்னா என்ன? குருஜி அவங்கள வந்து காப்பாற்றக்கூடிய தெய்வம் குருஜி. அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கக்கூடிய தெய்வம். அவங்க ஆத்மார்த்தமா வச்சு வழிபடுற சாமி. உபாசனை தெய்வம்ங்கிறது அதை எதுக்கு நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா, நினைச்ச காரியங்கள்லாம் வந்து சாதிச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து பிடிக்கிறோம். நம்ம பாவத்தில் வந்து 11ஆம் பாவத்தை வைத்து நம்ம வந்து அதை வந்து தீர்மானம் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த பெண்ணு வந்து என்ன லக்னம்? விருச்சிக லக்னமா? இப்போ விருச்சிக லக்னத்துக்கு 11ஆம் பாவம் இது கன்னி வீடு. கன்னி வீட்டுல இந்த பொண்ணுக்கு ஏதாவது கிரகம் இருக்கா? ராகு பகவான் வந்து அஸ்தத்துல வந்திருக்காரு. அப்ப வந்து விருச்சிகத்துக்கு 11ஆம் இடத்துல கன்னி வீட்டுல ராகு வந்து அஸ்தத்துல இருக்காரு. இப்ப ராகு வந்து இந்த ஜாதகத்துல பாசிட்டிவா இருந்தாரா நெகட்டிவா இருக்காரா? இதை தெரிஞ்சிக்காம தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த பொண்ணு வந்து பிறந்தது வந்து சித்தம் நாமயம்ங்கிறதுனால ராகு வந்து அவயோகி, நீங்க வந்து கரெக்டா வந்து கெஸ் பண்ணுவீங்க. இப்ப நீங்க வந்து ராகு வந்து உபாசனை தெய்வமா எடுப்பீங்களா? கண்டிப்பா எடுக்க மாட்டீங்க. அப்படி எடுத்தா என்ன நடக்கும்? கண்டிப்பா வந்து அந்த தெய்வத்தை பிடிச்சோம்னா எங்க வாழ்க்கையில வந்து சொந்த காசுல சூனியம் வச்சுட்ட மாதிரி அழியிறது வந்து உறுதி. அது உங்களுக்கு தெரியும். ஆனா பிற ஜோதிட முறைகளை பயன்படுத்துறவங்க என்ன பண்ணுவாங்க, ராகு 11ல இருக்காரு, அவர் பிடிக்கலாம்னு சொல்லி அவரை பிடிச்சிருவாங்க. இந்த காளியம்மன், மாரியம்மன், உக்கரமான தெய்வங்களை வந்து உபாசன தெய்வமா வந்து துர்க்கை, பகவதி அந்த மாதிரி தெய்வத்தை வந்து கொடுத்துருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு அதுல? 11ஆம் இடத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன சொல்லுங்க. உத்திரம், அஸ்தம், சித்திரை. ரைட்டு. இப்ப உத்திரம் நட்சத்திரத்தை வைத்து இந்த பொண்ணுக்கு வந்து உபாசன தெய்வம் எடுத்து கொடுக்கலாமா? கண்டிப்பா வந்து சூரியன் வந்து உப அவயவமா வந்திருக்காரு. உத்திரத்தை வைத்து நம்ம உபாசன தெய்வம் எடுத்தாலும் கண்டிப்பா வந்து பிரச்சனை வந்து வர்றது வந்து உறுதி. அடுத்த நட்சத்திரம் வந்து அஸ்தம். அதுலதான் ராகு அவயோகி உட்காந்துருக்காரு. அப்ப அதையும் வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து உபாசன தெய்வத்தை வந்து எடுக்க முடியாது. இப்ப அடுத்த நட்சத்திரம் வந்து சித்திரை. அதை வச்சு நம்ம எதாவது எடுக்க முடியுமா? அவர் வந்து ஒரு திரிசூலி அதிபதியா வந்துட்டார். புரியுதா? அப்ப இந்த ஜாதகத்தில் வந்து உபாசன தெய்வம்ங்கிறது நம்ம வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எல்லாமே ஜாதகருக்கு வந்து அதிக கெடுபலனை வந்து கொடுக்குது நமக்கு. அதனால உபாசன தெய்வம் வந்து எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இஷ்ட தெய்வத்தை வந்து எடுத்து தரணும். ஓகேவா? அப்ப இஷ்ட தெய்வம்ங்கிறது யோகம், உபயோகம், கரணநாதனுக்குள்ள வந்து கிடைக்கும். இப்ப நீங்க வந்து கல்வி பருவத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்க வந்து கேதுவை வந்து தாராளமா எடுத்துக்கலாம். ஒரு ஆஞ்சநேயர், தனிப்பட்ட விநாயகர், அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை வந்து நம்ம வந்து இஷ்ட தெய்வமா வந்து எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ அதுவே வந்து நீங்க வந்து சம்பாத்தியத்தினுடைய காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், குரு பகவானை வந்து இஷ்ட தெய்வமா நம்ம வந்து எடுக்கலாம் நம்ம. ஆனா அவரே வந்து நோயை தரக்கூடிய கிரகமா இருக்கிறனால அவரை வந்து பிடிக்கக்கூடாது. இப்போ நம்ம அப்ப மீதி இருக்கிறது கரணநாதன் மட்டும்தான். கரணநாதன் சுக்கிரன். சுக்கிரன்னா சேஷ்டா தேவியை தான் எல்லாரும் வந்து வழிபாடு பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. தைத்துளை கரணத்துக்கு ஆக்சுவலா வந்து கடைநிலையில் இருந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வீட்டு வாடகைக்கு இல்லை, நல்ல துணிமணிகள் போட முடியல,
அப்படின்ற கடநிலையில் பிறந்த தைத்துளை காரணத்தில் பிறந்தவர்கள் தான் வந்து சிரேஷ்ட தேவி வந்து பிடிக்கணும். ஓரளவுக்கு நல்ல சௌரியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பிடிக்க வேண்டியது வந்து மகாலட்சுமியை. ஓகேவா? அப்ப இந்த ஜாதகத்துல வந்து ஒண்ணு மகாலட்சுமியையோ அல்லது விநாயகரையோ அல்லது ஆஞ்சநேயரையோ தான் இஷ்ட தெய்வமா வந்து பிடிச்சுக்கணும். உபாசன தெய்வம் இந்த ஜாதகருக்கு கிடையவே கிடையாது. புரியுதா? ஓகே குருஜி. சார் நல்ல தகவல் நல்ல தெளிவான தகவல் சார். ரைட். ஓகே. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாங்க சார். நல்லதுங்க, நல்லது. நன்றி சார். நல்லதுங்க, ரைட்டுங்க. ஓகே ஓகே ஓகே. நன்றிங்க ஐயா. நல்லதுங்கம்மா, ரைட்டுங்கம்மா. தேங்க்யூ சார். ஓகே 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 ஓகே.